இன்றைக்கி ஃபேமிலியோடு சேர்ந்து சண்டே சமையல் சமைக்க போகிறோம். சாட்டர்டே நைட்டே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் பெருசாக தான் வாங்கிட்டு வந்தோம். பிகாஸ் கிரில் சிக்கன் செய்யலான்ட்டு மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது சண்டே மார்னிங் தான். ஆனியன், கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, கிரில் சிக்கன், மைனஸ், தயிர் பச்சடி, நாட்டுக்கோழி போட்டு சிக்கன் குழம்பு. போதுமான்னு கேட்டிங்கன்னா போதும். எல்லாரும் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மொத்தமாக வந்து 10 பேருக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். 10 பேருக்கு வந்து 1.5 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டோம், 1.5 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டோம், சிக்கன் வந்து 2 கிலோ, நாட்டுக்கோழி குழம்புக்கு சிக்கன் மட்டும் தனியாக, அதாவது ஒரு முழு கோழி எடுத்துக்கிட்டோம். அரிசியும் வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இதுமாரி செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அரட்டை அடிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் ஸ்டவ்வில் பண்ணல, அடுப்பில் தான் பண்ண போகிறோம். அடுப்பில் பண்ணும் போது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? எங்கடா போறேன் தின்ன வாங்க போறேன் மச்சி, நான் வாடா அப்படி திட்ட அவ்வளோதான். இது போதும், இது போதும். பாண்டி ஆக்சுவலி நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். சின்ன டபரா எடுத்துட்டோம். சின்ன டபரா வந்து பத்தாது. ஸோ பெரிய டபரா வந்து இப்போ வைக்க போகிறோம். ரொம்பவே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து கலந்து இதுமாரி செஞ்சு சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நான் இதுமாதிரி பண்ணதில்லை. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் சாட்டர்டே நைட் சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சது இப்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வைக்கலான்னு எடுத்து வைக்கிறேன். எனக்கு வந்து பிரியாணி பண்ண தெரியும். பட் நான் பண்ணது இது வரையும் 2 பேருக்கு தான், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது 10 பேருக்குன்னும் போது எனக்கு தெரியாது. ஸோ இது நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன் பிரியாணி பண்ணுறது. மற்றபடி கிரில் சிக்கன் பண்ணுறது, மைனஸ், தயிர் பச்சடி இதெல்லாம் நான் பண்ணேன். சிக்கன் குழம்பு வந்து அத்தை பண்ணாங்க. நானும் அதான் நினச்சேன், எரியுது கூலர் போட்டுக்கலாம். அவன் பயந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணோம். பிகாஸ் நல்லா வரலைன்னா என்ன பண்ணுறது? ஒரு 2 பேர் அதுமாரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. 10 பேர் சாப்பிட்ணும் இல்லைங்களா? அதனால் ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வில் செய்கிறதுக்கும் இதுமாரி அடுப்பில் செய்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். அது கரெக்டாக தான் போட்டுச்சு, நீ தான் பார்த்து. இப்போ என்ன போடணும் அடுத்து? தக்காளி இந்த காய் வந்து நாங்கள் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பட் சாப்பிட 2 மணி ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த ஒரு அடுப்பு தான் இதுலேயே எல்லாமே செய்யணும். கிரில் சிக்கன்லாம் ஸ்டவ்வில் பண்ணிட்டோம். பட் மற்றபடி பிரியாணி அண்ட் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வந்து இந்த அடுப்பில் தான் பண்ணோம். அப்போ மருமகளை சொல்லுவாராம் அப்பா, நானே செய்யல, நீங்கள் 2 பேர் தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. மருமகளை செய்கிற பிரியாணிக்கு வீடே கிடையாதுன்னு போய் நான் கடையிலேயே சொல்ல போகிறாரு.
நான் சும்மா வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். செய்யறது நீங்க ரெண்டு. கேஎஸ் பிரியாணி ஸ்டால் நாளானிக்கு விறகத்தை சேர்த்து ஒரு ருசி தான். கேஎஸ்னா கேஎஸ் பிரியாணி கற்பகம் சுப்ரியா பிரியாணி ஸ்டால். அண்ணி ஜூஸ் கடை கொடுப்போம். நேத்தே சொன்னாங்க. எங்களுக்குலாம் அந்த ஃப்ரீ தான். நம்மளே காலி பண்ணிட்டு வந்துருவோம் போயிட்டு வைக்கிறது. ஏற பஸ் அப்போ பீரு தோசை திருப்பி நேற்று தானே அந்த கதையை சொன்ன. அப்பா நைட்டு சொன்னாருமா எங்க அம்மா சின்ன வயசுல ஆப்பு வைக்குமா அப்படின்னு. அப்புறம் எது இல்ல ஆனா என்ன நடந்துச்சு சொல்லிக்கலக்கா. மீன் குழம்பு ஒரு நாள் போனவா ஏன் எலும்பு எடுத்து வச்சியா எடுத்து வச்சுட்டு வா. எதுக்கு எலும்பு? தட்டில் எடுத்துச்சு நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த தட்டு இருக்கு பாரு, எடுத்துக்கோ. அது பிரியாணிக்கே கரெக்டா இருக்கும். மாங்காய் போட்டுக்கலாம் நீங்க. அதான் ஒரு எலும்பு மட்டும் எடுத்து வைக்கிறேன். ஏமா இல்லைன்னா பிரியாணி நான்வெஜ், இது மட்டும் வெஜ்ஜா? கண்ணமாமா போறேன்னுச்சு. ஆமா புரியா இருந்துச்சு போடுறது. எல்லாமே பொது கலர்ஸ்லாம் நல்லா அதான் பத்தாது. ஒரு கிளாஸ்க்கு வந்து 1.5 சொன்னேன். அப்போ 3 இருக்குல்ல. இதுல 2 தான் இருந்துச்சு. அப்ப 3 தானே தண்ணி. இது 2 தான் அரிசி. போதுமாண்ணா 3? போதும் அண்ணி, போதும். நீ இந்த இது கொஞ்சம் இதையும் சேர்த்து ஊத்திடுறேன். கொஞ்சம் கொதிக்க விடுவோங்களா? போது அதையும் ஊத்திரு. கொதிக்க விட்டு தானே நம்ம அரிசி போடுவோம். போதும், சரியா இருக்கும். நீ சொல்ற மாதிரி பிரியாணி காசட்டுக்கு தான் இருக்கும். அதான் சொன்னேன் இல்ல, பிரியாணி தண்ணி கொதிக்கணும் இல்லைங்களா, அதனால் மூடி வச்சுருக்கோம். அந்த சைடில் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பண்ணி எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் ஒரு சுக்குமல்லி காஃபி குடிக்கலான்ட்டு சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கோம். வச்சுருங்க. என்னோட போகட்டும். இந்த கருப்பு சட்டியா நல்லா நிறைய வச்சுட்டோம் போல சட்டியை. பார்த்துக்கா. கரெக்டுக்கா. இன்னும் கூட கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வரதுக்குள்ளே தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டலாம். அரிசி போட்டு லைட்டாக கிண்டி விட்டு மூடிடலாம். ஓ ஆமாம் ஆமாம், நான் போய் அந்த இதை போட்டு எடுக்கிறேன். அந்த எண்ணெய் சப்பாத்தி போட்டு எண்ணெய் எடுக்கிறேன். ஆமாம், உடஞ்சிரும். ஓ அப்படியா? அரிசி உடஞ்சிரும். ஏதோ மாவு மாதிரி. ரெண்டே அதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம். சும்மா கலந்துக்கிறேன். நான் அரிசி இருந்தது. வரேன். பிரியாணி ரெடி அதுதான் சின்ன பண்ணியாச்சு. piece தானே இப்போ போடுறாரு. grill போட்டு chicken fry பண்ணலான்னு பண்ணி grill பார்க்கலாம். chicken வந்து நாங்கள் ஆனா பண்ண நேத்து நல்லா வந்துட்டோம். சைடில் வந்து அத்தை வந்து சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக ஆனியன்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பண்ணோம். பிகாஸ் வந்து எப்படி வரும் எப்படி வராது, நல்லா இருக்குமா, ஏதாச்சும் யாருன்னா குறை சொல்லுவாங்களான்ட்டு. ஒரு 2 பேருக்கு ஒரு 4 பேருக்குனா ஓகே. 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இல்லைங்களா, அதனால் ஆமாம் போதும் போதும் போதும்.
ஃபைனலி பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கே அதிசயமாக இருந்தது, நாங்கள் தான் பண்ணோமான்ட்டு. அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நீ தட்டை வச்சுக்கோ, பெரிய தட்டை எடு நீ. அந்த கல்லை எடுத்து வையே. தட்டு உடஞ்சிடும். வைக்கிறோமோ அந்த உப்பு அந்த ஆவியில் தான் வேணுப்பா. போட்டு நெருப்பு போடுவா. போடுங்க கொஞ்சம் நாள் குரல் எடுத்துருவாப்பா. குரல் வேணாம், இன்னொரு கரண்டி சமைக்கிறீங்களா? சிக்கன் அந்த சூடு பண்ண அந்த கம்பி இல்லை எங்ககிட்ட. ஸோ அப்பளம் பொரிச்சிட்டு அப்பளத்தை எடுப்போம் இல்லைங்களா, ஒரு கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த கரண்டியில் தான் பண்ணிட்டு இருந்தேன். மூடலை அண்ட் அத்தை கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சாங்க, பிகாஸ் சில பேருக்கு பிரியாணி இறங்காதுனால. சிக்கன் பிரியாணி எல்லாரும் டேஸ்ட் பண்ணாங்க. சத்தியமாக சொல்ல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஹோட்டலில் வாங்குற மாதிரி. இது நாங்கள் தான் பண்ணோமான்ட்டு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பயந்து பண்ணோம், பட் ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நாங்கள் இது செய்கிற டைமில் வந்து வெதரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து அத்தை வந்து சிக்கன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சிக்கன் குழம்பு முழுக்க அவங்க தான் வச்சாங்க. நாங்கள் அந்த சைடு போக கூட இல்லை. சாப்பாடுக்கு டைம் ஆகிடுச்சினால எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் சமைக்கவே இல்லை. நாங்கள் சாப்பிட்டது ஒரு 2:30 ஆகிடுச்சு. என்ன ஒன்று எடுத்து சாப்பிட்டு எங்கள் அம்மா அப்படிதான் வச்சு ஃபைனலி ஒரு 2:30க்கு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம சமைச்சது நம்மளாலே சாப்பிட முடியாது, பிகாஸ் அங்கே நின்று சமைக்கிறதுனால சாப்பிட முடியாது. நல்லா இல்லைன்ட்டு இல்லை, பிகாஸ் நம்ம சமைக்கிறது வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மீன் பண்ணி நான் சொன்னேன். அந்த தட்டை எடுப்பாப்பா. சாப்பிடலான்னு சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கே நல்லா நான்வெஜ் ஒரு வெட்டிட்டோம். அடுத்து எங்கே தூங்க தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.